இன்று ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், இஸ்ரேல் அறிவித்த ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் 60,000 ராணுவ ரீவிசிட்ஸ், அதாவது இந்த ரீவிசிட்ஸ் என்பது அவர்கள் முழுமையாக ராணுவத்தில் வேலை செய்பவர்கள் அல்ல. ஆனால் ராணுவ பயிற்சி எல்லாம் பெற்றவர்கள். அவர்கள் தற்பொழுது என்னவென்றால் ராணுவத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ராணுவம் அழைத்தால் அவர்கள் ராணுவ செயற்பாட்டுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு 60,000 பேரை இஸ்ரேல் ராணுவம் வரும்படி அழைத்துள்ளது காசாவை நோக்கி நகர்த்துவதற்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு படை நகர்வு ஒன்று இஸ்ரேல் முன்னெடுக்க தயாராகி வருவதாக தெரிகிறது. அதாவது ஆரம்பத்தில் இஸ்ரேல் இந்த நகர்வை செப்டம்பர் மாதம் அளவில் ஆரம்பிக்கலாம் என்று தான் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த இன் பிட்வீன் டைமில் ஏதாவது போர் நிறுத்தம் நடைபெற்றால் அதை பற்றி பரிசீலிப்பதற்கான ஒரு கால அவகாசமாக காலத்தை வைத்திருந்த போதும், தற்பொழுது இஸ்ரேல் தந்த முடிவை மாற்றி உடனடியாக காசாவை நோக்கி இந்த 60,000 பேரை நகர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த 60,000 பேரை எந்த விதத்தில் இஸ்ரேல் பாவிக்கப் போகிறது என்றால், பகுதி பகுதியாக காசாவை நோக்கி, காசாவை ஒரு சுற்றி வளைப்பாக நகர்த்தி முழு காசாவையும் கைப்பற்றும் ஒரு திட்டத்தை தான் இஸ்ரேல் வகுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இருந்தபோதும் இதற்கு எந்த விதமான என்ன சொல்வது, அமெரிக்காவின் எந்த விதமான ரியாக்ஷனும் இப்போதைக்கு வரவில்லையாயிருந்தாலும், இதர பல மேற்குலக நாடுகள் இந்த முயற்சிக்கு என்ன சொல்வது, இது ஒரு சீஸ்ஃபயரை கெடுக்கும், அதாவது போர் நிறுத்தத்தை கெடுக்கும், அந்த முயற்சியை இல்லாதொழிக்கும் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கிறது. இந்த சமயத்தில் ஈஜிப்டும் கட்டாரும் இணைந்து அந்த முயற்சித்த அந்த சீஸ்ஃபயருக்கு ஹமாஸ் ஏற்கனவே ஒத்துழைப்பு வழங்கியிருந்த போது, இஸ்ரேல் இன்னும் அதற்கான எந்தவித பதிலையும் வழங்கவில்லை. இது ஒரு கால இழுத்தடிப்பாக இருக்கலாம், வேறு எதுவும் திட்டம் வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவும் இந்த சீஸ்ஃபயரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவதாகவும், ட்ரம்ப் அந்த சீஸ்ஃபயரை பற்றி சற்று ஆலோசித்து வருவதாகவும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நட்டனியாகு, இஸ்ரேல் பிரதமர் நட்டனியாகு தற்பொழுது என்ன சொல்வது, ஒரு 2 பக்கமும் தாக்கப்படும் ஒரு மத்தளம் போல் மாறியுள்ளதாகவும், ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஈஜிப்ட், கட்டார் போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை வழங்கச் சொல்லியும், இன்னொரு பக்கம் அவரது அரசாங்கத்தில் இருக்கும் ஃபார் ரைட் சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள், கட்சி பிரமுகர்கள் இந்த போரை உடனடியாக நடத்தி ஹமாஸை அழித்து பலஸ்தீனத்தை முழுமையாக கைப்பற்றும்படி அழுத்தம் கொடுப்பதாகவும் அங்கு உள்ளிருந்து வரும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இதைவிட இன்னொரு பிரஷர் ஒன்று நட்டனியாவுக்கு வந்திருக்கிறது இஸ்ரேலிய மக்களால். உங்களுக்கு தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அதாவது பலஸ்தீனத்தில், அதாவது காசாவில் பணைய கைதிகளாக ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்டவர்களில் 50 பேர் தற்பொழுது எஞ்சியிருக்கலாம் என்றும், அவர்களில் 20 பேர் வரை தான் உயிர்